ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சாஃப்டாக மெதுன்னு எப்படி பூரி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூரி உப்பி வர்றதுக்கு நம்ம எப்படி மாவு பிசையணும், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிறிஸ்பியாக சாஃப்டாக ஒரு மாதிரி மொறுன்னு இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்காமலும் செய்யலாம், நல்லா சாஃப்டாக தான் வரும். ரவை சேர்க்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் சேர்த்து வரும், அதுக்காக தான் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. உப்பு, ஆயிலு, ரவை இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு மாவை பொறுத்து அது மாறும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறதே பரவாயில்ல தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு டைமுமே அதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இல்லைனா தண்ணி வந்து ஒரே இடத்துல அதிகமாக பட்டுச்சுன்னா கொலன்னு ஆயிரும், கையில் ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிரும், பிசைகிறதுக்கே வராது. சப்பாத்தி ஆகட்டும் பூரி ஆகட்டும், மெயினாக நம்ம பிசைகிறதுல தான் நல்லா வர்றதும் நல்லா வராததும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நான் பாருங்கள், இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஊற்றின எண்ணெய் மட்டும்தான், மற்றபடி நான் தண்ணி தான் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அந்த 1 ஸ்பூன் எண்ணெயே போதும். நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்போவே சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா கையில் வந்து இந்த மாதிரி சுற்றி பிசைஞ்சு விட்டுக்கலாம், அழுத்தி. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஈவனாக ஒரே அளவில் நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி நடுவில் வச்சு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக உடஞ்சி போகாமல் இருக்கும் மாவு, விரிசல் விடாமல். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை தேய்ச்சிக்கலாம். லைட்டாக மட்டும் மாவு தூவி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையுமே ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும். மாவோட 2 சைட்லேயும் நம்ம தூவி விட்ட மாவை வந்து தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கையில் எடுத்து போட்டு ஈவனாக எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி விட்டு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஒரு பக்கம் மொத்தமாகவும் ஒரு சைடு வந்து சன்னமாகவும் இருந்ததுன்னா ஈவனாக வந்து பூரி உப்பி வராது. திக்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் சுற்றியும்.
ஒவ்வொரு உருண்டைக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக மாவு தூவி 2 பக்கமும் அதை தடவி விட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மாவு சேர்த்தா மேலே வந்து கருகிரும். அதனால் லைட்டாக அந்த மாவுக்குள்ளே அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மேலே தூவி விட்டாவே போதும். இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து உப்பி வரும், இல்லைன்னா உப்பி வராது. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஓரத்துலேருந்து அது உப்ப ஆரம்பிக்கும், நடுவில் வந்து உப்புறத்துக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி லேட் ஆகும் போது நீங்கள் எண்ணெயை வந்து கரண்டியால் எடுத்து அது மேலே ஊற்றினீங்கன்னா நல்லாவே உப்பி வந்துடும். 2-3 செகண்ட்லேயே நல்லா அது வெந்துடும், உப்பி வந்துடும் சாஃப்டாக. இது பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சேன், இப்போ வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணதுனால பாருங்கள் ஃபுல்லாக எந்திரிச்சு வரல நமக்கு. பூரி நம்ம பொரிக்கும் போது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் இருக்கணும், எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபுல்லாக அது ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உப்பி வரும். ஃப்ளேம் வந்து கம்மியாக இருக்குது, சூடு வந்து எண்ணெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஆயிரும், அப்பளம் மாதிரி தான் வரும் நமக்கு பூரி. நீங்கள் என்ன தான் சாஃப்டாக மாவு பிசைஞ்சாலுமே உப்பி வராது. இது பாருங்கள், நான் திரும்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது போட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாகவே உப்பிடும், சீக்கிரமாகவும் அது வெந்துடும். அதே மாதிரி பூரியோட திக்னஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கணும், ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் அது வந்து டபுள் லேயராக பிரிஞ்சு மேலேயும் கீழேயும் உப்பி வரும். இது வந்து நான் திரும்பவும் ஸ்லோ பண்ணி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். லோ ஃப்ளேமில் இருக்குது பாருங்கள், எந்திரிக்காது. எண்ணெயை நான் எடுத்து மேலே ஊற்றினாலுமே அந்த இடத்துல நான் உப்பவே இல்லை. ஃப்ளேம் வந்து பூரிக்கு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கணும். நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்ச பூரிக்கும் லோ ஃப்ளேமில் வச்ச பூரிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். 2 பூரி வந்து நல்லா உப்பி இருக்கும். நான் லோ ஃப்ளேமில் வச்ச 2 பூரியும் வந்து இந்த மாதிரி உப்பாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உடைச்சா அப்பளம் மாதிரி உடையிற மாதிரி வரும். இதுதான் அதோட ட்ரிக்ஸு. தேங்க்யூ.